மார்க்கண்டேயன் 18 வயசுல இறந்துருவாரு, கண்டிப்பா அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அப்படி இப்படின்னு நிறைய பேர் கணிச்சிட்டாங்க. ஆனா 12 வயசுக்கு அப்புறம் அவரு வாசியோக பயிற்சியை பண்ண ஆரம்பிச்சார். வாசிய சிரசுக்குள்ள ஒடுங்கிட்டாங்களோ, சிரசுக்குள்ள ஒடுங்கி மேல்நிலை அடைஞ்சு ஓரங்குல சுவாசமா மாத்திட்டாங்களோ அது. ஏன்னா வாசியோக பயிற்சி பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து கண்டிப்பா யமதர்மனோட கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியும். எல்லாரும் வந்து சிவனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா போதும், சிவன் கோவிலுக்கு நம்ம பூஜை செஞ்சா போதும், நம்ம கண்டிப்பா வந்து நமக்கு ஆயுள் அதிகமாயிடும் நினைச்சு சிவன் கோயிலுக்கு அலைஞ்சே அவங்களுடைய ஆயுள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருது. மூக்குல சுவாசம் இழுக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து இளமையா இருக்கவும் முடியாது, அதே மாதிரி யமனை ஜெயிக்கவும் முடியாது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட வாசி யோகி ஸ்ரீ எஸ் ஆனந்தராஜ் ஐயா தான் இருக்காங்க. பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. இப்ப நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்னன்னா, மார்க்கண்டேயன் வந்து சிவலிங்கத்தை கட்டிப்பிடிச்சனாலதான் யமன் வந்து அவரை பாசக்கயிறு வீசி இழுத்தப்போ கூட இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதுதான் தெரியும். பட் அவர் வந்து வாசியோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா? அதை பத்தி எங்க நேயர்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க ஐயா. மார்க்கண்டேயனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். வந்து 18 வயசுல அவர் இறந்துடணும் அப்படின்றது வந்து ஜாதக ரீதியா நிறைய பேர் கணிச்சிட்டாங்க. நிறைய பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் கணிச்சிட்டாங்க. மார்க்கண்டேயன் 18 வயசுல இறந்துருவாரு, கண்டிப்பா அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அப்படி இப்படின்னு நிறைய பேர் கணிச்சிட்டாங்க. ஆனா 12 வயசுக்கு அப்புறம் அவரு வாசியோக பயிற்சியை பண்ண ஆரம்பிச்சாரு. வாசியோக பயிற்சியை பண்ணி அவர் வாசிய சிரசுக்குள்ள ஒடுங்கி ஒவ்வொரு அங்குலமா குறைச்சி அதை வந்து ஓரங்குல சுவாசமா சிவலிங்க சுவாசமா அவர் வாசியோக பயிற்சியை பண்ணாரு. அப்படி பண்ணும்போது 18 வயசுல குறிக்கப்பட்ட நேரத்துக்கு ஏத்தபடி யமதர்மன் வந்துட்டார். வந்து அவர் வந்து மார்க்கண்டேயன் மேல வந்து பாசக்கயிறை வீசுறார். பாசக்கயிறை வீசும்போது யார் ஒருவர் வாசிய சிரசுக்குள்ள ஒடுங்கிட்டாங்களோ, சிரசுக்குள்ள ஒடுங்கி மேல்நிலை அடைஞ்சு ஓரங்குல சுவாசமா மாத்திட்டாங்களோ அது சிவலிங்க வடிவமா மாறிடும். அப்ப சிவலிங்க வடிவமா மாறினப்போ அவரு பாசக்கயிறை வீசும்போது சிவன் மேலேயே பாசக்கயிறை வீசினதுக்கு சமம். அப்போ ஓரங்குல சுவாசமா மாறும்போது நாம சிவனோட கலந்துடுறோம். அப்பதான் நாம சிவனோட கலக்கிறோம். அப்ப வாசியோக பயிற்சி பண்ணதுனாலதான் மார்க்கண்டேயன் வந்து தீர்க்க ஆயுள் அடைஞ்சாரு. யமதர்மன் மூலியமா அந்த வாசியை இழுக்க முடியாம சிவலிங்கத்து மேல வாசிய பாசக்கயிறை போட்டதாக வந்து ஒரு கதை இருக்கு. இந்த கதை வந்து எல்லாம் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாருன்னு தான் சொல்லி எல்லாரும் காட்டிருக்காங்களே தவிர, ஆனா அவரு வாசியோக பயிற்சி பண்ணி மார்க்கண்டேயன் வந்து சிவலிங்க நிலைக்கு ஓரங்குல சுவாசமா மாறினதா அந்த கதை சொல்லப்படல. ஏன்னா வாசியோக பயிற்சி பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து கண்டிப்பா யமதர்மனோட கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியும். வாசியோக பயிற்சி பண்ணா மட்டும்தான் நீங்க தீர்க்க ஆயுள அடைய முடியும் அப்படின்னு சொன்னது அகத்திய மகான் மட்டும்தான். அகத்திய மகான் மூலியமா சொல்லப்பட்ட உண்மைதான் இந்த மார்க்கண்டேயனுடைய கதை. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லா மக்களும் நல்லபடியா புரிஞ்சுக்கணும். வாசியோக பயிற்சி பண்ணா மட்டும்தான் நீங்க சிவலிங்க நிலையை அடைஞ்சா மட்டும்தான் நீங்க தீர்க்க ஆயுள அடைய முடியும். சிவலிங்க நிலையை அடையும் போதுதான் நீங்க சிவனோடு கலக்க முடியும். அப்படி சிவனோடு மார்க்கண்டேயன் கலந்ததாலதான் அவரு பாசக்கயிறை போடும்போது சிவன் மேலேயே பாசக்கயிறை போடப்பட்டதா எல்லா கதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு மூலமான காரணம் மார்க்கண்டேயன் வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைஞ்சனாலதான் 18 வயசுல சாகாம தீர்க்க ஆயுள அடைஞ்சாரு. இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இது தெரியாம எல்லாரும் வந்து சிவனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா போதும், சிவன் கோவிலுக்கு நம்ம பூஜை செஞ்சா போதும், நம்ம கண்டிப்பா வந்து நமக்கு ஆயுள் அதிகமாயிடும் நினைச்சு சிவன் கோயிலுக்கு அலைஞ்சே அவங்களுடைய ஆயுள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருது. மார்க்கண்டேயன் அப்படின்னா அவர் எப்பயுமே இளமையா இருந்தவர்னு அர்த்தம். அப்ப இளமையா இருக்கிறதுக்கும் வாசியோக பயிற்சி பண்ணாதான் இளமையா இருக்க முடியும்.
வாசியோக பயிற்சி பண்ணாம நீங்க இளமையா இருக்கவே முடியாது. இளமையா இருந்தாதான் உங்களுக்கு எப்பயுமே ஆயுள் அதிகமாகும். ஆயுள் அதிகமாகணும்னா வாசியோக பயிற்சி பண்ணணும். அந்த வாசிய சிரசுக்குள்ள ஒடுங்கி மேல்நிலை அடைய வைக்கணும். மூக்குல சுவாசம் இழுக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து இளமையா இருக்கவும் முடியாது. அதே மாதிரி யமனை ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னா யமன் சொன்ன தேதியில கண்டிப்பா வந்து மூக்குல சுவாசம் இழுக்கிற வரைக்கும் உங்களை கண்டிப்பா யமன் வந்து கூட்டு போயே தீருவாரு. அதனாலதான் மார்க்கண்டேயன் வந்து வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ள ஒடுங்கி ஓரங்கல சுவாசமா மாறி சிவனோடு கலந்ததாலதான் யமதர்மனால அந்த வாசியை எடுக்க முடியல. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காகத்தான் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு கதையை எல்லா சித்தர் மகான்களும் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி யூடியூப் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லபடியா உட்காந்து சொல்றதுக்கு சித்தர்கள் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 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 சிவலிங்கத்தை வரைஞ்சி ஒரு ஒரு மனிதன் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டி அதன் மேல வந்து யமன் வந்து பாசக்கயிறை போட்ட மாதிரி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள் தானே தவிர, ஆனா உண்மையான விஷயம் வாசியோக பயிற்சி பண்ணி அந்த வாசிய சிரசுக்குள்ள ஒடுங்கினாலதான் மார்க்கண்டேயன் வந்து மேல்நிலை அடைஞ்சாரு. அவர் வந்து தன்னுடைய ஆயுள்ல இருந்து தப்பிச்சு தீர்க்க ஆயுள அடைஞ்சாரு அப்படின்றது வந்து சித்தர் மகான்கள் மூலியமா தெரிவிக்கப்பட்ட உண்மைதானே தவிர இது வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் இந்த சித்தரிக்கப்பட்ட இந்த சிவலிங்கத்தை தான் நம்புறாங்களே தவிர இந்த வாசியோக பயிற்சி பண்ணி தான் நம்ம வந்து சிவலிங்க நிலையை அடைய முடியும்ன்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. வாசியோக பயிற்சி மூலியமா தான் கண்டிப்பா நீங்க ஆயுள அதிகரிக்கவே முடியும். உங்களுடைய இளமைய அதிகரிக்கவும் முடியும். சிறப்புங்கய்யா. ஸோ அடுத்தது என்னன்னா, நிறைய பேர் கடவுள்கிட்ட தங்களுடைய வேண்டுதல் இப்படி வச்சா கடவுளுக்கு கேட்கும் எங்களுடைய வேண்டுதல், என்ன பரிகாரம் பண்ணா சீக்கிரமா கடவுளுக்கு கேட்கும், இப்படி நிறைய முயற்சி பண்ணுவாங்க. ஸோ கடவுளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு சரியான வழி எது? உங்க உடம்புக்குள்ள ஓடுற மூச்சு காத்து தான் உங்களுடைய கடவுள். அதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நம்ம என்ன பண்றோம், கோவில் கோவிலா போறோம், நிறைய கோவில்ல தீபம் ஏத்துறோம், அந்த கோவில்ல இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கிட்ட போயிட்டு நம்ம நின்று நிறைய கேட்கிறோம். ஆனா இத வந்து சிவவாக்கியர் சித்தர் வந்து சொல்லியிருக்காரு, நட்ட கல்லு பேசுமோ நாதன் உன்னுள்ளே இருக்கையிலேன்னு இருக்காரு. நாதன் உன்னுள்ள இருக்குன்னா அப்ப நமக்குள்ளதான் இறைவன் இருக்காரு. அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த செய்யுளை மட்டும் சொல்லிடுவாங்க. நமக்குள்ள இருக்கிற கடவுள் என்னவா இருக்காரு, நமக்குள்ள இருக்கிற கடவுள் ரத்தமா இருக்காரா, சதையா இருக்காரா, என்னவா இருக்காரு? அப்போ நம்ம செத்து போகும்போது ரத்தமும் சதையும் போயிருதா? மேல கிடையாது. நம்ம ரத்தம் இருக்கும், நம்ம சதை இருக்கும், நம்மளுடைய இருதயம் இருக்கும், நம்மளுடைய மூளை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா மூச்சு மட்டும் வெளியே போயிடுது. அப்ப நாதன் உன்னுள்ளே இருக்கையிலே அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காத்தாதான் இறைவன் நமக்குள்ள இருக்காரு அப்படின்னு நம்ம உணர்ந்து அந்த மூச்சு காத்த வணங்கினா மட்டும்தான் இறைவனுக்கு கேட்கும். அப்போ மூச்சா இருக்கக்கூடிய அந்த மூச்சு காத்து எது அப்படின்னு பார்த்தா வாசிதான் மூச்சு காத்து. அந்த வாசிக்குரிய மந்திரத்தை நீங்க சொன்னாதான் இறைவனுக்கு கேட்கும். இதுதான் உண்மையான விஷயம். நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. வாசி மந்திரம்னா என்னன்னு கேட்டாலும் புரியறது இல்ல. வாசினா என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. வாசினா நமக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்து. நாம டெய்லி மூக்குல மூச்சை இழுத்து இழுத்து விடுறோமே, அந்த மூச்சு காத்து தான் வாசி. அந்த மூச்சு காத்து தான் சிவம். அந்த சிவம் வெளியில போயிடுச்சுன்னா நாம எல்லாரும் சவம். ஆனா சவத்தை கட்டி பிடிச்சி ஒன்னும் ஆக போறது இல்லை. ஆனா நம்ம சவத்துக்குரிய வேலையை தான் நம்ம எல்லாம் செய்யறோம். கோயில் கோயிலா அலையிறதெல்லாம் சவம் தான், சிவம் கிடையாது. நமக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்து தான் எப்பொழுதும் சிவம். அதை பிடிச்சுக்கணும்னா நமக்குள்ள ஓடக்கூடிய அந்த மூச்சு காத்தான அந்த வாசி மந்திரத்தை தான் நம்ம பிடிச்சுக்கணும். அந்த மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சொல்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ மந்திரத்தை பிராணாயாமம் பண்றீங்களோ வாசி மந்திரத்தை, அவ்வளவும் நம்ம இறைவனுக்கு பண்ணக்கூடிய பூஜை. நமக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பூஜை பண்றோமோ அதுதான் நம்மளை வளர்க்குமே தவிர வேற எந்த பூஜையும் வளர்க்காது. நிச்சயமாங்கய்யா. அதுக்கப்புறமா வாஸ்து, இப்போ நிறைய பேரு வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்ட் டேஸா சோஷியல் மீடியாலும் பார்த்தோம்னா அதுதான் ட்ரெண்டிங்கா இருக்கு இப்போ. ஸோ வாஸ்து சரியில்லை அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி கூட வீட்டுக்குள்ள இருக்கும், தீய சக்திகள் வீட்டுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
வாஸ்து அப்படின்னு நிறைய பேர் வாஸ்து பாக்குறாங்க, ம். நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமையே பாக்குறாங்க. ம். வாஸ்து அப்படின்னா இப்ப வந்து சூரியனுக்கு இந்த பூமி வாஸ்தா கிடையாது. கிடையாது. அப்ப நம்ம எல்லாமே இப்ப வாஸ்து பார்த்து கட்டப்படுற அந்த வீட்ல நமக்கு மரணமே வரக்கூடாது. ம். ஏன் செத்துடுறோம்? ம். இல்ல அந்த வீட்டை தான், அந்த வாஸ்து பார்த்து கட்டின அந்த வீட்டை நம்ம தூக்கிட்ட போறோம்? கிடையாது. கிடையாது. அப்போ இது எதுவுமே நித்தியம் கிடையாது, எல்லாமே அனித்தியம். இது எதுவுமே நம்ம கூட வரப்போறது கிடையாது. நம்ம கூட வரப்போறத பத்தி நம்ம கவலைப்படுறதும் கிடையாது. நம்ம தேவையில்லாம நம்மள சுத்தி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நெகட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்கும்? நமக்கு உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாதான் நம்மள சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நமக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா கண்டிப்பா நம்மள சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். இப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு 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 துர்நாற்றம் வருது அப்படின்னா பக்கத்துல ஒரு சாக்கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். ம். இது நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அது மாதிரிதான் நெகட்டிவ் எனர்ஜியும். நம்மளை சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா நமக்கு உள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம உள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை போக்கணும். அந்த உள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி யாரும் போக்குறது இல்லை. ஆனா வெளியில மட்டும் ஐயோ நெகட்டிவா இருக்கு. இந்த ஃப்ரெண்டு நமக்கு நெகட்டிவா இருக்கான், நம்ம அவங்க கூட சேரக்கூடாது. நம்ம மனைவி நமக்கு நெகட்டிவா இருக்கா, அவளை நம்ம பிரிச்சிடணும், நம்ம வந்து அவளை டைவர்ஸ் பண்ணிடணும். இப்படிதான் மக்கள் நினைக்கிறாங்களே தவிர நமக்குள்ளதான் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. அந்த நம்மளை சரி பண்ணிப்போம். நம்மளை சரி பண்ணாதான் நம்ம நெகட்டிவ் எனர்ஜியும் சரியாகும். நம்மளை பாசிட்டிவா வச்சுக்கிட்டாதான் நம்மளை சுத்தியும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி கோயிலுக்கு போனா பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அது எப்படி கோயிலுக்கு போனா மட்டும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும், வீட்டுக்கு வந்தா ஏன் நெகட்டிவ் எனர்ஜி வந்துருது? இதெல்லாம் வந்து பொய்யான ஒரு விஷயம், பொய்யான சிந்தனை, ஒரு மாயையில இருக்காங்க மக்கள். கண்டிப்பா நமக்குள்ள இருக்கிற வாசியை நம்ம புனிதப்படுத்தினா, வாசியை புனிதப்படுத்தணும்னா நமக்குள்ள ஓடக்கூடிய தெய்வம், அந்த தெய்வத்தை தான் நம்ம புனிதப்படுத்தணும். நம்ம செத்ததுக்கு அப்புறம் ஐயோ மூச்சு போயிடுச்சேன்னு அடிச்சுக்கிட்டு அழுது பிரயோஜனமே கிடையாது. சாகரத்துக்கு முன்னாடி அந்த மூச்சு காத்தோட மந்திரத்தை நாம ஜெபம் பண்ணாலோ, நம்ம மூச்சு காத்து தான் தெய்வம்னு நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணாலும் கண்டிப்பா நம்ம மேல்நிலை அடைய முடியும். செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மூச்சு நம்மளை விட்டு போயிடுச்சா அதுக்கப்புறம் கண்டிப்பா அப்பானாலும் சரி அம்மானாலும் சரி 2 நாளைக்கு மேல நம்ம வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க, தூக்கி எரிஞ்சிருவாங்க மூச்சு போயிருச்சுன்னா. ஆனா மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் நாம எப்பயுமே நம்ம அப்பாவுக்கு மகனா இருக்க முடியும், நம்ம மகனும் நமக்கு மகனா இருப்பான். அவ்வளவுதானே தவிர எல்லாம் மூச்சு போயிருச்சுன்னா நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதனால மூச்சை வணங்காம நீங்க எதை வணங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நெகட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பூமியில எல்லா இடத்துலயும் நெகட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்கும். பூமியில உயிர்கள் சாவாத இடமே கிடையாது. எல்லா உயிர்களும் செத்த இடம்தான் எல்லாத்துக்குமே கிடைக்கும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் சுடுகாட்டுல வீடு கட்டக்கூடாது, சுடுகாட்டு பக்கத்துல வீடு கட்டக்கூடாது, அதனால அது நெகட்டிவா இருக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாம செத்ததுக்கு அப்புறம் நம்ம சுடுகாடு தான் போறோம். நாம செத்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு போறது இல்லை. நம்ம 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 பணத்தை எடுத்துட்டு போய் கோயில்ல வைக்க மாட்டான், நம்மளை கொண்டு போய் சுடுகாட்டுல தான் போடுவான். அதனால வந்து எல்லாமே ஒரு காலத்துல சுடுகாடு தான், எல்லா இடமும் சுடுகாடு தான். எல்லா உயிர்களும் இறந்து தான் இந்த பூமியில பிறந்திருக்கே தவிர, அதனால வந்து நீங்க வந்து இந்த இடம் நெகட்டிவ் இந்த இடம் பாசிட்டிவ்லாம் சொல்லவே முடியாது. அதே மாதிரி வாஸ்து மூலியமா பாசிட்டிவ் வரும், வாஸ்து மூலியமா நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கவும் முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். எல்லாமே நமக்குள்ள இருந்து தான் புறப்படுது, நெகட்டிவும் சரி பாசிட்டிவும் சரி. நிச்சயமாங்கய்யா. சோ இப்ப எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி என்னன்னா, ஒருத்தர் திடீர்னு இறந்து போறாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது? எங்க போனாரு? மறுபிறவி அப்படின்னு ஒண்ணு இருக்கா? பிறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? பிறக்காம இருக்கணும்னா கண்டிப்பா வாசியோக பயிற்சி பண்ணணும். பிறக்காம இருக்கிறது அப்படின்றது இல்ல, கொஞ்சம் தள்ளி பிறக்கலாம். இப்ப நீங்க தேவர் நிலையான அன்னப்பறவை நிலைக்கு வாசியோக பயிற்சியில போயிட்டீங்கன்னா இங்க இங்க 1 வருஷம்னா அங்க 1 நாள். அப்போ நீங்க வந்து தேவர்கள் நிலைக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதுல பல வருஷங்கள் வாழ்ந்துட்டு அந்த வாசி திரும்ப ஜனனத்துக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். அதனாலதான் சித்தர் மகான்கள் பிறக்கிறதுக்கு லேட் ஆகுது. இப்ப எவ்வளவோ சித்தர் மகான், நம்ம 18 சித்தர் சொல்லியிருக்கோம். 18 சித்தர் ஏன் திரும்ப திரும்ப பிறக்கவே இல்லை? அது யாரும் யோசிக்க மாட்டான். ஏன் பிறக்கல அப்படின்னா அவங்க வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைஞ்சிட்டாங்க, அன்னப்பறவை நிலைக்கெல்லாம் போயிட்டாங்க. அன்னப்பறவை நிலைக்கெல்லாம் போயிட்டா கண்டிப்பா நீங்க பிறக்கிறதுக்கு 1000 வருஷம்
10,000 வருஷம் ஆகும். ம். அன்னப்பறவை நிலைக்கெல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா மறுபிறப்பு எடுக்கிறதுக்கு, உங்க வாசி மறுபிறப்பு எடுக்கிறதுக்கு 10,000 வருஷம் மேலேயே ஆகும். அப்போ அந்த வருஷம் கழிச்சு தான் அவங்க வந்து பிறப்பாங்க. சித்தர்கள்லாம் பல வருஷமா அந்த அன்னப்பறவை நிலையான அந்த வாசியாவே அவங்க சுத்திட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் வரல. மேக கூட்டத்தோடயே சுத்திட்டு இருக்காங்க. அந்த புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு சுத்திட்டு இருக்காங்க. புவியீர்ப்பு விசைக்குள்ள உங்க உயிர் போச்சுன்னா கண்டிப்பா சீக்கிரமா மறுஜனனம் வந்துடும். ம். மறுஜனனம் வந்துடும். நீங்க கண்டிப்பா பிறப்பீங்க. திரும்ப மேல்நிலை அடையணும். இதுதான் விஷயம். ஆனா புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு போயிட்டீங்கன்னா தேவர்கள் எப்ப பிறக்கிறாங்களோ அப்பதான் நீங்க பிறப்பீங்க. தேவர்களின் பிறப்பு மாதிரிதான் உங்க பிறப்பு வரும். அந்த பிறப்பு வர்றதுக்கு இந்த பூமண்டலத்துல நிறைய வருடங்கள் ஆகும். அப்ப நீங்க பிறப்பு வராமையே நீங்க இருப்பீங்க. ஆனா உடல் வந்து பிறந்துரும். உடல் பிறந்துரும். ஆனா வாசி பிறக்காது. உடல் கட்டு பிறந்துரும். எப்படின்னா வந்து உடல் வந்து நீங்க வந்து குலதெய்வத்துடைய கண்ட்ரோல்ல தான் உடல் இருக்கு. ஆனா வாசி அப்படின்றது, உயிர் அப்படின்றது வந்து தேவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க வாசியை தான் மேல்நிலை அடைய வைக்கிறீங்க. உங்க உயிரை தான் வந்து சிரசுக்குள்ள ஒடுங்கி மேல்நிலை அடைய வைக்கிறீங்க. அப்போ உயிரை சிரசுக்குள்ள அடங்கி மேல்நிலை அடைய வைக்கும் போது உங்களுடைய பிறப்பு லேட் ஆகும் மனித வருடத்துல. அப்போ மனித வருடத்துக்கும் தேவ வருடத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசத்தின் மூலியமா தான் வந்து எல்லா சித்தர் மகான்களும் பிறக்கிறதுக்கு லேட் ஆகுது. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்க. இப்போ ஒருவர் இறந்ததுக்கு அப்புறமா நிறைய சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. சோ அத பத்தி கொஞ்சம் பேசலாம் டீடைல்டா. சொல்லுங்க. இறந்ததுக்கு அப்புறமா கால வந்து கட்டிடுவாங்க இல்லையா? ஆமா சோ ஆமா. அந்த ப்ரொசீஜர் ஏன் பண்றாங்க? ஏன் கட்ட விரல்ல கட்டுறாங்கன்னு வைங்க. காலுடைய கட்ட விரல்ல கட்டுவாங்க. ம். ஏன் கட்ட விரல்ல கட்டுறாங்கன்னா அந்த கட்ட விரல் வந்து